ஐயப்பனை பற்றி அறிவோம் வாருங்கள். சபரிமலைக்கு போற பக்தர்கள் எப்படி விரதத்தை கடைபிடிக்கணும்ன்றத கடைசி வீடியோல பார்த்தோம். இவ்வளவு விஷயம் மட்டும் இல்ல, அதை விட முக்கியம் நம்மளோட சுய ஒழுக்கம். மண்டல விரதத்துல இருக்கும்போது நம்மளோட ஐம்புலன்களையும் அடக்கி வாழணும். உதாரணமா சிகரெட் பிடிக்கிறது, குடிக்கிறது, அந்த மாதிரி போதை பழக்கம் இருந்தா தொடவே கூடாது. பெண்களை பற்றிய தவறான எண்ணங்கள் மனதில வரவே கூடாது. விரத நெறிமுறைகளை உங்களோட சுய ஒழுக்கத்து மூலமா கடைபிடிச்சு சபரிமலைக்கு செல்வதுதான் ஒரு சிறந்த ஐயப்ப பக்தருக்கு அழகுங்க. எவ்வளவுதான் டென்ஷன் பார்ட்டியா இருந்தாலும் நீங்க கழுத்துல சபரிமலைக்குன்னு மாலை போட்டீங்கன்னா அமைதியா தான் இருக்கணும். தகாத வார்த்தைகளை பிறரை பேசவே கூடாது. குழந்தை பிறந்த வீடாகட்டும், இறப்பு வீடாகட்டும், பூப்பெய்திய வீடுகளுக்கு நீங்க கண்டிப்பா போகக்கூடாது. நெருக்கமான உறவினரா இருந்தாலும் நண்பரா இருந்தாலும் அவரோட வீட்டுல போய் சாப்பிடுறத கூடுமானவரை தவிர்க்கணும். சரி, இப்படியெல்லாம் பல விஷயங்கள் தீவிரமா கடைபிடிச்சு இந்த சபரிமலை செல்கிறோமே, யார் அந்த ஐயப்பன்? அவர் அவதரித்தது எப்படி? ஏன் அவரை தேடி பல லட்சம் பக்தர்கள் பயணிக்கின்றனர்? பயணப்படும் இடங்களிலெல்லாம் பக்தர்களுக்கு கிடைக்கும் பேர் அனுபவங்கள் என்ன? மனதிற்கும் உடலுக்கும் புத்துணர்வு அளிக்கும் இந்த சபரிமலை பயணத்தின் சுவாரஸ்யமான நிகழ்வுகளை தொடர்ந்து அடுத்த ஷார்ட்ஸ்லயும் பார்க்கலாம். சுவாமியே சரணமையப்ப.